உங்களுக்கு 6/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங். அதில் அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி 6 மணிக்கு கொடுத்தாலே நமக்கு 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது. அதே மாதிரி 8 மணிக்கு கொடுத்தாலே நமக்கு 2 நம்பர் பாஸ் ஆயிருந்தது. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி என்ன மாதிரியான நம்பர்கள் அடித்தாங்க, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தலாம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 70 635. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 54 623. சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த ரிசல்ட் என்ன கொடுத்தாங்கன்னா 40. அதே மாதிரி 239. சரிங்களா? இதுதான் நம்ம கொடுத்த நம்பரு. சரிங்களா? இதில் நம்ம கொடுத்தது பாருங்கள், ஆல் போர்டு எப்படி மேட்ச் ஆகிருக்குன்னு. ஆல் போர்டில் நம்ம என்ன கொடுத்தோம், 26 அப்படிங்கிறது நமக்கு செம்மையாக மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் நம்ம சொல்லி தான் கொடுத்தா கண்டிப்பாக வரும்னு. அது மாதிரி தான் ஆடிட்டாங்க. 6-2 மேட்ச் ஆயிருந்துச்சா, அதே மாதிரி 3-2 மேட்ச் ஆயிருச்சா, 2-3 மேட்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? அதுதான் சொன்னேன், கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வரும்னு சொன்னால். ஆல் போர்டு நமக்கு 2 நம்பர் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்தது 4 நம்பர். அதில் 2 நம்பரு 6 மணி சோழி 2 நம்பர் பாஸ். அதே மாதிரி 8 மணி சோழி நமக்கு 2 நம்பர் பாஸ். செம்மையாக தான் வின்னிங் கொடுத்தோம். சரிங்களா? மாற்றமே இல்லை. ஆனால் நம்ம என்ன போர்டு வைஸாக கணிக்க முடியல, நான் ஆல் போர்டு செம்மையாக கொடுத்தோம். செம்மையாக வந்து வின்னிங் வந்துச்சு. அருமையான ஒரு மெத்தடு. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இந்த ட்ரா நமக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி இல்லையா, 6/7/2024 டியர் 1 மணி ஷோவுக்கு நம்ம என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா? உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள். 1 மணிக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். சரிங்களா? இதில் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்ன நம்பர், இதுலேருந்து நமக்கு என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புள்ள நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 635. அதே சேம் டைம் 623 239. இதுவும் நமக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் தொடர்ந்து 1 3 3. சரிங்களா? தொடர்ந்து வச்சாங்க 2 அதே மாதிரி 3 ட்ராவிலையும் நமக்கு 3ஆம் நம்பர் வச்சாங்க. கொஞ்சம் சூப்பராக 3 3 3. அதே மாதிரி 6 6. அதே மாதிரி 2 அது தொடர்ந்து வச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் 3 ட்ராவிலையும் நமக்கு 3ஆம் நம்பர் தான் பெஸ்ட்டாக வந்துச்சு. அதே மாதிரி நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும், நாளைக்கு என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி கொடுக்க போகிற நம்பர் வச்சு தான் நாளைக்கு ஃபுல்லாகவே நமக்கு ஒரு நாள் பூராமே நமக்கு அடிப்பாங்க. அதாவது 635 623 239. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நம்பரும் டொக்கன்னு அப்படியே மேட்ச் ஆகிருது. செம்மையாக மேட்ச் ஆகிருது. இதில் வந்து 23 அப்படியே 239 மாறிச்சு. சரிங்களா? அதே மாதிரி 23 அப்படியே பாஸ் ஆகிருந்தது. அதே மேலே இருந்த 63 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் இந்த 63 இருக்கு இல்லையா, இந்த 63 அப்படியே நமக்கு இங்கே பாஸ் ஆகிருந்தது. சரிங்களா? அடுத்தது வந்து இந்த 23 நமக்கு இங்கே அப்படியே பாஸ் ஆகிருந்தது. அது மாதிரி தான் நமக்கு நாளைக்கும் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம். அதுலேயும் குறிப்பாக வந்து நாளைக்கு சி போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம். சரிங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 8 மணிக்கு கொடுத்ததில் 9ஆம் நம்பர் இந்த ஆட்டத்தில் வரும்னு கொடுத்தோம். நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும், 9ஆம் நம்பர் ஆட்டத்தில் வரும்னு கொடுத்தோம். ஆனால் நம்ம கொடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சி போர்டில் கொடுத்துட்டாங்கன்னா 9ஆம் நம்பர் வந்து நமக்கு 8 மணி ஷோவில் மேட்ச் ஆகுன்னு தான் கொடுத்தோம். இல்லைன்னா கொடுக்காமல 8 மணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து நமக்கு 2 3 9ன்னு வந்துச்சு. 2 3 நம்ம என்ன ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து 9ஆம் நம்பரை வந்து பி போர்டில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். 2க்கு 9ன்னு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கு பதிலாக 3க்கு 9ன்னு கொடுத்தாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம கொடுத்த நம்பரை அப்படியே மாற்றி கொடுத்துருந்தாங்க. 2க்கு 9ன்னு கொடுத்தா 3க்கு 9ன்னு கொடுத்தாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இருந்தாலும் நம்ம கொடுத்ததில் 23 அழகாக மேட்ச் ஆயிருந்து, 62 அழகாக மேட்ச் ஆயிருந்தது. நம்ம அதை கணக்கு பண்ணி தான் கண்டிப்பாக அவங்க எப்படியா இருந்தாலும் நமக்கு இந்த 6ஆம் நம்பரையும் 3ஆம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா இந்த 2 நம்பரையுமே நம்ம கொடுத்தோம். அது மாதிரி ஆடுவாங்கன்னு அதே தான் சேம் ஆடினாங்க, மாற்றி ஆடலை. சரிங்களா? அதே சேம் டைம் நமக்கு நல்ல வின்னிங்கு நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா திரும்ப வச்ச நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் 1 மணி ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் அடுத்த நம்பரை நீங்கள் ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். டியரை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வருது அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து 8ஆம் நம்பர். ஏன் 8ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 2க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அது மாதிரி உங்களுக்கு 2க்கு 8 மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா 2ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 8ஆம் நம்பர் வந்து மேட்ச் ஆகிரு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது 8ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாங்கள் நேற்றாங்க 8ஆம் நம்பர் அடித்தாங்க, இன்றைக்கி அடிப்பாங்கன்னா அப்படி கிடையாது. முந்தா நாள் தான் 6ஆம் நம்பர் அடித்தாங்க, இப்போ இன்றைக்கி அடித்தாங்க 6ஆம் நம்பர் வந்துச்சு இல்லையா, 6 6 6 வந்துச்சா இல்லையா, அதை தான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி நம்ம மேலே 8 மணி ஷோவுக்கும் 1 மணி ஷோவுக்கும் 6ஆம் நம்பர் வந்துச்சு. அதே மாதிரி 6 மணி ஷோவுக்கும் 6ஆம் நம்பர் வந்துச்சு இல்லையா. முந்தா நாள் தான் நமக்கு 6 6ன்னு வரிசையாக அடித்தாங்க, ஒரு நாள் பூரா வந்துச்சா. அது சேம் தான். அதே மாதிரி நாளைக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏ போர்டில் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள்.
அது சேம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி 8ஆம் நம்பர் வரல அப்படின்னா 1ஆம் நம்பர் வரும். ஏன் 1ஆம் நம்பர் வரும்னா 2க்கு 1ன்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருது. அதே மாதிரி 1ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா, மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்துச்சுன்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு 8 வரணும், இல்லைன்னா 1ஆம் நம்பர் வரணும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு 1 மணி ஷோவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது வருதா, மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய நம்பர். அதே மாதிரி சி போர்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது, அது என்னங்கிறத கொடுத்துடலாம். சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பருங்க. ஏன் 6ஆம் நம்பர் வருதுன்னா 3க்கு 6ங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா திரும்ப 6ஆம் நம்பர் பேஸை வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று ட்ராவலில் நமக்கு 6ஆம் நம்பர் கொடுத்தாங்க, அதே சேம் நம்பரில் கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய 635ன்னு அதே சேம் நம்பர் எடுத்து 623 கொடுத்தாங்க, அவ்வளோதான். சரிங்களா. அதே மாதிரி நாளைக்கு ஒரு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் வந்தால் 6ஆம் நம்பர் வரலாம் அப்படின்னு என்னோட கணக்காக இருக்குது. 6ஆம் நம்பர் வந்து பி போர்டில், அதுவும் 3க்கு 6 அப்படின்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 3ஆம் நம்பருக்கு உங்களுக்கு 6ஆம் நம்பர் வருதா, மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா அப்படி வரும். 3ஆம் நம்பருக்குலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் வந்து விழுந்துடும். ஏன்னா 3க்கு 1ன்னு வருது இல்லையா, 3க்கு 1 வந்தால் அதே மாதிரி 8க்கு 1 வந்தாலும் நமக்கு வந்து விழுந்துடும். அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னதுன்னா 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதாவது உங்கள் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு பி போர்டில் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கிற மாதிரி தெரியுது, இருந்த எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர். ஏன் 5ஆம் நம்பர் கொடுக்கணும்னா 3க்கு 5ங்கிறதும் நீ சொல்ல வேணாம், எப்போயுமே 3க்கு 5ங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. 3க்கு 5ஆம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 86 அப்படின்னு வரணும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 86ங்க திரும்ப 2 அதான் 2 நம்பர், ஏதாவது 2 நம்பர் 3 நம்பரை சேர்த்து அப்படியே 86ன்னு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முதல் நாள் பூரா 6ஆம் நம்பர் அடித்தாங்க, நேற்று பூரா 8ஆம் நம்பர் அடித்தாங்க, இன்றைக்கி திரும்ப 6ஆம் நம்பர் அடிச்சிங்க. இந்த 2 நம்பருக்கு கம்பேர் பண்ணி மறுபடியும் வந்து நமக்கு 86, இங்கே வந்து 63 அடிச்சிட்டாங்க, அது மாதிரி 86 அப்படிங்கிற சேம் நம்பரில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 1ஆம் நம்பர் கொஞ்சம் அப்படி வைக்கலாம், 116, 150 அப்படிங்கிற மாதிரி, இல்லை 151, 5ங்கிற மாதிரி நம்பருக்கு மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். உங்களுக்கு ஏ போர்டில் 8, 1 செட் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி 6, 5 அப்படிங்கிறது பி போர்டில் செட் ஆகுதாங்கிறதே பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி தான் ஆடிருக்காங்க. ஏன்னா 239 அப்படிங்கிறது ரொம்ப சின்ன நம்பர், அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம பி போர்டில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ரொம்ப சின்ன நம்பருக்கு ரொம்ப பெரிய நம்பர் 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ரொம்ப அதை விட கொஞ்சம் சின்ன நம்பருக்கு நம்ம 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இல்லை இதை விட ரொம்ப இறங்கணும் இல்லைங்க, நீங்கள் 2 விட ரொம்ப கீழே இறக்கணும் அப்படின்னா 1ஆம் நம்பர் இறக்குவாங்க. 3 விட ரொம்ப கீழே இறக்கணும் அப்படின்னா 6 விட கீழே இறக்கணும் 5ஆம் நம்பர் கொடுப்பாங்க. அந்த கணக்கு தான் கொடுத்துருங்க, வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா. நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த நம்பர் பாஸ் ஆகிற மாதிரி தான் கொடுக்குறேன், முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டு, சி போர்டு எனக்கு 7ஆம் நம்பர் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. 7ஆம் நம்பர் வருது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 9 நம்பருக்கு 7ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு 9ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். அதாவது 7க்கு 9க்கு 7 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது மாதிரி தான் எனக்கு செட் ஆகிருக்கு. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். சி போர்டு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள், அதாவது 9க்கு 7 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். சரிங்களா. அது மாதிரி வருதான்னு பாருங்கள், வந்துச்சுன்னு எடுத்துங்க. அதே சேம் டைம் வந்து 9ஆம் நம்பருக்கு இன்னொரு நம்பர் என்னென்னா 2ஆம் நம்பர் வரும். ஏங்க 2ஆம் நம்பர் வரும்னா இன்றைக்கே நமக்கு 2 டைம் 2 நம்பர் வந்திருக்கு. திரும்ப ஒரு டைம் 2ஆம் நம்பர் வைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், கண்டிப்பாக வைப்பாங்க. ஏன்னா 3 டைம் வைக்கிறாங்களா, இப்போ ஒரு நம்பர் எடுத்தாங்கன்னா அது மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முதலையும் ட்ராவலிங் நமக்கு 6ஆம் நம்பர் கொடுத்தாங்க, அதே 6ஆம் நம்பர் மறுபடியும் 3 டைம் கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி 3 டைம் நமக்கு 3ஆம் நம்பர் கொடுத்தாங்க. அதே மாதிரி 2 டைமும் நமக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு டைம் 2ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான் மறுபடியும் நமக்கு 2ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருதா, கணக்கு வருதா, மேட்ச் ஆகுதாங்கிறதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதாவது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, எனக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து 867 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா 1ஆம் நம்பர் பேஸ்டு 167 அது மாதிரி செட் ஆகலாம், இல்லை 852 செட் ஆகலாம், இல்லை 152 செட் ஆகலாம். எப்படி செட் ஆகலாம் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பருக்கு நம்ம 2ஆம் நம்பர்னு வராது போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் இருக்குது. சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் ஆல் போர்டு மேட்ச் ஆகுது. உங்களுக்கு வருதா, கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். எடுத்துங்க 7 அல்லது 2, இந்த 2 நம்பருமே வரக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.